வணக்கம். திரும்பவும் அவுட்டோர்லேருந்து நேற்று ஒரு முக்கியமான வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதாவது ரிகார்டிங் புல்லட் ட்ரெயின் என்பதை பற்றி. அதோடைய தொடர்ச்சி என்று கூட சொல்லலாம். இப்போது நான் போட போகிற வீடியோ இது வெளியில் அவுட்டோர்லேருந்து தான் போடுறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கணும். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னேன் இல்லையா, அதுவரை முடிந்த அளவுக்கு நான் இந்த கண்டென்ட்டை எவ்வளோ தூரம் கிறிஸ்பாகவும் ஈஸியாகவும் உங்களுக்கு நல்ல ரீச் ஆகிற மாதிரியும் ப்ரெசென்ட் பண்ணுறேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ வந்து ஏர் ட்ராவலுக்கும் புல்லட் ட்ரெயினுக்கும் உள்ள வித்தியாசம், அதோடைய அட்வான்டேஜை பற்றி நேற்றுக்கு நான் சொல்லியிருந்த பொழுது கிட்டத்தட்ட வந்து அதாவது ஏர் ட்ராவல் என்பது இப்பொழுது முழுக்க முழுக்க தனியார் வசம் போய்விட்டது. அதனால் இது அதே மாதிரி நீங்கள் சொன்ன பிஎஸ்என்எல்லும் ஆரம்பித்த போது அரசாங்கம் பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி அதுவும் தனியார் துறை தான் முழுக்க முழுக்க தொலைத்தொடர்பையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. யார் ஆரம்பித்தாலும் சரி, முன்னாடி இருந்த கவர்மெண்ட் ஆரம்பித்தாலும் சரி, இப்போ இருந்த கவர்மெண்ட் ஆரம்பித்தாலும் சரி, முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவங்க ஆரம்பிக்கிறது ஒரு மெத்தடாலஜியாக இருந்தாலும் பின்னாடி அதுக்கு தனியார் துறைக்கு தான் போகிறது. தனியார் துறை போன பிறகு அது லாப நோக்கத்தில் தானே செயல்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் என்ன சொல்ல வரேன், இப்போ வந்து தனியார் துறைக்கு சென்றது எது, அதாவது தனியார் துறைக்கு சென்றது எது என்றால் ஏர் ட்ராவல் வந்து இப்போ முழுக்க முழுக்க பிபிபி அப்படின்ட்டு ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து முக்கியமான ஏர்போர்ட்ஸ் எல்லாம், அதாவது கிட்டத்தட்ட சென்னை, மும்பை, அப்புறம் சென்னை, மும்பை, டெல்லி போன்ற ஏர்போர்ட், பெங்களூரு போன்ற ஏர்போர்ட் எல்லாம் இப்போ வந்து தனியார் வசம் குறிப்பாக இருக்கிறது. அதில் மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட மும்பை ஏர்போர்ட் கிட்டத்தட்ட 76% வந்து இப்போது கௌதம் அதானி அவருடைய எஸ்ஆர் அந்த இதில் எஸ்எல் அந்த கம்பெனி கிட்ட தான் இருக்குது. இவருடன் முதலாளி போட்டி போட்டுட்டு இருந்தவங்க வந்து ஜிஎம்ஆர், ஜிவிகே அப்படின்ட்டு கம்பெனிஸ், ஏன் ரிலையன்ஸ் கூட ட்ரை பண்ணியும் கடைசியில் கௌதம் அதானி தான் அதை எல்லா விதமான இதுலேயும் தகுதி பெற்று வெற்றி பெற்று நடத்தி கொண்டிருக்கிறார். இதில் வந்து அந்த கௌதம் அதானி பற்றி ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அப்படின்ட்டு ஒரு பப்ளிகேஷன் ஒன்று நேற்றுக்கு ஒரு கொடுத்துருந்தாங்க. அதாவது ஃபாரின் கண்ட்ரியில் இது வந்து யார் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாத்தன் ஆண்டர்சன் அப்படிங்கிறவர் வந்து யூஎஸில் கொஞ்சம் அவர் வந்து ஆக்சுவலாக இஸ்ரேலில் வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டிருந்தார். அதுக்கப்புறம் அமெரிக்கா போய் நல்லா படித்து ஸ்டாக் மார்க்கெட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக படித்து ஹிண்டன்பர்க் ரிசர்ச் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பித்தார். அந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் கம்பெனியில் தான் அவர் வந்து இந்த அலகேஷன் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கௌதம் அதானி குரூப் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய பணம், அதாவது நம்பகத்தன்மையற்ற ஒரு ஷேர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி கிட்டத்தட்ட வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் அது பூம் ஆகிட்டு இருக்கு இந்தியா. இப்போது நான் என்ன சொல்ல வரேன், இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சு இதெல்லாம் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒதுக்கி ஆகணும் ஆஸ் அன் இந்தியன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ கௌதம் அதானியுடைய வளர்ச்சி என்பது நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சியோட சேர்ந்து பிணைந்து விட்டது. இப்போ உதாரணமாக அவர் வளர்றார் அப்படின்னா இந்தியாவே வளரும். இப்போ ஒரு காலத்தில் ஜியோ வளர இந்தியா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு நிறைய வளர்ந்தது. அது மாதிரி இப்போ கௌதம் அதானி அந்த பொசிஷனை ரீச் பண்ணிட்டார், அவர் நம்பர் 1 பொசிஷனை. அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அவங்க எடுத்து பண்ணுற ஏர்போர்ட் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட இன்னும் சொல்லப்போனால் இன்னும் வெறும் மும்பை மட்டும் கிடையாது, ஒரு ஏர்போர்ட்டுக்கு மேலே தனியார் பண்ணக்கூடாது என்பதை விதிகள் தளர்த்தப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் வந்து அதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்து விட்டார்கள். ஒன்றும் இல்லை, நிறையா எடுத்துக்கலாம், அதாவது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இது அப்படின்ட்டு எல்லாம் விளக்கம் கொடுத்துட்டாலும் அவருடைய ஷேர் 76% நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் ஏர்போர்ட்ஸில் திருச்சி எல்லாம் வரப்போகுது, அதெல்லாம் அவர் தான் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ அவர் தான் மோனோபோலி, அந்த மோனோபோலி தான் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க சில பேர். மோனோபோலி வரக்கூடாது அப்படின்னு பார்த்தா நீங்கள் தொலைத்தொடர்பில் மோனோபோலி வந்தாச்சு. ஜியோ, அப்புறம் வந்து ஏர்டெல், முதல்ல 8 கம்பெனி இருந்தது, இப்போ இருக்குது 3 கம்பெனி. இவங்க வச்சது தான் சட்டம், இவங்க வச்சது தான் ரேட். ஓகேயா, இப்போ அதை அனுபவிச்சுன்னு தானே இருக்கோம். நம்ம என்ன குறையா சொல்லி உட்காந்துட்டு இருக்கோம், இது என்னடா இது அப்படி இப்படின்ட்டு. அதனால் வந்து அப்படின்னா எத்தனை நேரம் ஒரு பெரிய புரட்சி வெடிச்சு இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது, திரும்ப பிஎஸ்என்எல்ல கொண்டு வா அப்படின்னு மக்கள் இறங்கியிருக்கணுமே. மக்கள் ஆனந்தமாக அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் பெருகி கொண்டு இருக்கிறது தொலைத்தொடர்புங்கிறது 4G 5G என்று. அதனால் இந்த மோனோபோலிங்கிறது வந்து ஏற்கனவே நடந்து தான் இருக்குது.
தொலைத்தொடர்பில் ஜியோ பண்ணிகிட்ருக்கு, அந்த அம்பானி பண்ணிகிட்ருக்கார் ரிலையன்ஸில். அதனால் மோனோபோலிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் இந்த ஹிண்டர்பர்க் ரிசர்ச்சுங்கிற கம்பெனி வந்து அவங்க உள்நோக்கம் கொண்டு சில வேலைகள் செய்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஹிண்டர்பர்க்ங்கிறது ஒரு ஜெர்மனியில் 1925ஆம் வருஷம் வந்து ஒரு ஹைட்ரஜன் பலூனில் பிளேன் மாதிரி மனுஷங்களை ஏற்றிக்கிட்டு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கொண்டு போகிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன், டெவலப்மெண்ட்னு வச்சுக்கோங்க. ஹைட்ரஜன் பலூனில் ட்ராவல் பண்ணுற ஒரு ஏர் ட்ராவல், புதுமையான ஏர் ட்ராவல் ஹிட்லர் பீரியடில் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சி அதில் பறக்கும் பொழுது 25 பேர் பறந்தா அது வெடிச்சு செதறிடுச்சு. ஹைட்ரஜனுங்கிறது கொஞ்சம் இந்த வேலை வெடித்து செதறின உடனே, வானத்தில் வெடித்து செதறின உடனே அதை பற்றி ஒரு பெரிய இது வந்து ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க. என்னன்னு, அவ்வளோ பேர் ஏற்றிருக்கக்கூடாது, 25 பேர் ஏற்றிருக்கக்கூடாது அந்த ஹைட்ரஜன் பலூனில் அப்படிங்கிறத அவங்க கடைசியில் கண்டுபிடிச்சது. ஆனால் அதை வந்து உண்மையில் சொல்லப்போனால் இட் இஸ் கால்ட் அஸ், இதற்கு பெயர் தான் மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கையாக விபத்துகள் நடப்பது, மனிதர்கள் இறப்பது, இதெல்லாம் தனி, அது நேச்சுரல் டிசாஸ்டர். ஆனால் இந்த மேன்மேட் டிசாஸ்டருங்கிறது மனிதர்களாக ஏற்படுத்துவது. இப்போ உதாரணத்துக்கு போபால் ட்ராஜடி பண்ணாங்க இல்லையா, இந்த இந்தியாவில் நிறையா நடந்துகிட்ருக்கு. நிறையா இந்தியாவில் பர்டிகுலராக வெளிநாட்டு கம்பெனிகள் இதெல்லாம் கொண்டு வந்து டம்பிங் பண்ணிக்கிட்டு, வேஸ்டெல்லாம் டம்ப் பண்ணிக்கிட்டு, ஏன் இப்போ பிஎஃப்ஏன்னு ஒன்று இருக்குது, பிளாஸ்டிக்கு, இது அதிகமாக இந்தியாவில் புழங்கி கொண்டிருக்கிறது இந்த பிளாஸ்டிக்கு. இதனால் எக்கச்சக்க பிரச்சனை. இன்னும் சொல்லப்போனால் நோய் எதிர்ப்பு சக்தி, இதெல்லாம் கூட மேன்மேட் டிசாஸ்டர்லாம் வரும். இப்படி அந்த மேன்மேட் டிசாஸ்டர்ன்ற பேரில் இனிமேல் நடக்கக்கூடாது. அதனால் நான் எங்கெங்கெல்லாம் மேன்மேட் டிசாஸ்டர் மனிதர்களால் பிரச்சனை வருதோ அதை நான் தடுக்கிறேன் என்று சொல்லி இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்காக தான் அந்த பேர் வச்சுருக்காங்க ஹிண்டர்பர்க்னு. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து இதுவாகும், பூம் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ நடுவில் அவர் வந்து கௌதம் அதானி அவங்க அந்த குரூப் வந்து ஒரு ஷேர்ஸ் ஐபிஓ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. பொதுமக்கள் 54% ரீட்டைல் வாங்கணுன்ட்டு கணக்கெல்லாம் போட்டு ரிலீஸ் பண்ணால் யாருமே வாங்கலை. என்ன ரீசன்னா, இந்த ஹிண்டர்பர்க் ரிசர்ச். நல்லா பாருங்கள், அவங்க அதானி குரூப் வந்து எப்போ அந்த ரிசர்ச்சுக்கு இது வெளியில் கொடுக்குறாங்களோ ஐபிஓவை, அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி இந்த ரிசர்ச்சை வெளியில் விடுறாங்க. ஓகேயா, சரி. இப்படி இந்த ரிசர்ச் பண்ணி இந்த கம்பெனி வந்து இறங்க போகுது, விழப்போகுது, இவங்கெல்லாம் சரியில்லை அப்படின்னு கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க லாபம் சம்பாதிப்பதற்காகத்தான் இந்த ரிசர்ச் எல்லாம். எப்படின்னா, இதுக்கு வந்து ஷார்ட் செல்லிங் அப்படின்ட்டு ஒன்று பேர் இருக்குது. அதாவது வளர்கிற கம்பெனியை வாங்கி விற்கிறதுங்கிறது ஒரு தனி திறமை ஸ்டாக் மார்க்கெட்டில். அதே மாதிரி விழப்போகிற கம்பெனியை ஸ்டாக்கை வாங்கி வச்சுக்கிட்டு விழறதுக்கு கொஞ்சம் முன்னாடி டபுளாக விற்று ப்ராஃபிட் பார்க்குறது, இந்த ஷார்ட் செல்லிங்கே இந்த ஹிண்டர்பர்க் கம்பெனி பண்ணுறது. இந்த பண்ணுறதுக்காக அவங்க உலக அளவில் எல்லா கம்பெனியும் சூஸ் பண்ணாலும் சரி, ஒரு கம்பெனி விழப்போகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணுறதுங்கிறது ஒரு மெத்தடு. நம்மளே ஏன் அந்த கம்பெனியை வீழ்த்தக்கூடாது? புரியுதுங்களா? இப்போ அதானி ஸ்டாக்கை வாங்கி வச்சுக்கிட்டு அதானி விழப்போகுதுன்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளே வீழ்த்த போகிறோம் அதானியை. எப்படின்னா, இந்த ஹிண்டர்பர்க் ரிசர்ச்னு ஒரு இதை கொண்டு வந்து விட்டுட்டு கவர்மெண்ட்டும் அதுவும் சேர்ந்து ஏதோ சதி பண்ணுறாங்க. எல்லாமே ஆர்டிஃபிஷியலு, இவங்க லோனை காட்டி இதை காட்டி இந்தியா எதுவுமே சரியில்லை, இந்த இந்தியா வந்து பெருசாக வளரப்போதில்லை இந்த கம்பெனி அப்படி இப்படின்னு சொல்கிறதுனால எல்லாம் பயந்து போய் அந்த ஸ்டாக்கை வித்ட்ரா பண்ணுறாங்க. விழுந்துச்சு. அதாவது இவங்களே வீழ்த்தி விட்டு, நியூடெல்லின்னு அந்த காலத்தில் ஒரு படம் எடுத்தாங்க, அது வந்து இர்வின் வேலஸ் ஸ்டோரி. அது ஆக்சுவலாக 7th சீக்ரெட்ன்ட்டு ஒரு பத்திரிக்கை டெவலப் ஆகிறதுக்கு இவங்களே நியூஸை க்ரியேட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு ஸ்டாக்கை வேணுன்ட்டு இவங்களே விழ வச்சுட்டு, இது விழ போகிறதுன்னு கண்டுபிடிச்சி ரிசர்ச் கண்டுபிடிச்சி அது செய்தது மனிதர்கள். அது உள்நோக்கம் வந்து அது வளரக்கூடாது, அதே டயத்தில் அந்த ஸ்டாக்கெல்லாம் இவங்க வாங்கி வியாபாரம் பார்க்கணும், இதுதான் உள்நோக்கம். ஆனால் வெளியில் கேட்டால் ரிசர்ச்சு மக்களுக்கு நல்லது செய்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட் அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. உண்மையில் இது கிடையாது. சரி, அப்படியே இருந்தால் அப்படியே விழறது ஏன் வந்து நான் விழக்கூடாது என்கிறேன் என்றால், தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை, இன்றைக்கி நிச்சயமாகிவிட்ட இது இந்தியாவுடைய எக்கனாமி வளர்ச்சியே வந்து அதானி அவர்கள் குரூப்போடையும் சேர்ந்து தான் இருக்கிறது. அந்த குரூப் விழுது அப்படின்னா இந்தியாவோட எக்கானமியே விழப்போகுது, நம்ம எல்லாருமே கஷ்டப்பட போகிறோம். ஸோ அவங்க வந்து இது இந்தியாவை டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்க வழியே இது அதானி குரூப்பை டார்கெட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இது ஒரு தவறான ஒரு ரிசர்ச் பேப்பர். இதை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. இந்த ஹிண்டர்பர்க் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி கவலையே பட தேவையில்லை. ஆனால் இந்த ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷனுங்கிறது நடக்கிறது சரியான விஷயம் தான் நான் சொல்லுவேன். என்ன ரீசன் கேளுங்க.
ஏர் ட்ராவல்ங்கிறது பொதுமக்கள் செய்கிற ஒரு விஷயம் கிடையாது, பணக்காரங்க செய்கிறது தான். சரி, அவர் ஏர்போர்ட்டில் எக்கச்சக்கமாக பணம் சம்பாதிக்கிறார் கௌதம் அதானி, அப்படி இப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம்? ஏர்போர்ட்டில் யாருங்க போகிறாங்க? பணக்காரங்க தான் போகிறாங்க. அவனுங்க கிட்ட 10 ரூபா வாங்கினான்னு 1 லட்ச ரூபா வாங்கினான்னு நல்லா வாங்கணும் அவங்க கிட்ட. அந்த நடிகர்களும் நடிகைகளும் சும்மா கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டு ஏர்போர்ட்டில் அவங்க கிட்ட எவ்வளோ பணத்தை பிடுங்கணுமோ அவ்வளோ பணத்தை பிடுங்கி அதை கவர்மெண்ட் ஏழை மக்களுக்கு கொடுக்கணும். அப்போ ஏர்போர்ட்டில் தான் அவங்க போவாங்க. அவங்க என்ன பஸ்லேயே போவாங்க? இந்த நடிகர்களும் நடிகைகளும் பாலிவுட்டு கோலிவுட்டு இவங்கெல்லாம் இவங்க கிட்டலாம் பணத்தை பிடுங்கிறதுக்கு ஏர்போர்ட்டு இந்த மாதிரி அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே தான் வரியை போடணும், அங்கே தான் சார்ஜை ஏற்றணும். பொதுமக்கள் பயன்படுத்துகிற இதில் தான் அவங்கள விடக்கூடாது ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன். இதுதான் நான் சொல்கிறது. ரயில்வேஸு சாதாரண மக்கள் யூஸ் பண்ணுறது, பஸ்ஸஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடுத்தர மக்கள் இப்போ சாதாரண மக்கள் யூஸ் பண்ணுறது தான் நம்ம பண்ணக்கூடாது என்பது என்னுடைய பாயிண்ட். அப்படி பார்க்கும்போது ஏர்போர்ட் தானே ப்ரைவேட்க்கு போகுது. புல்லட் ட்ரெயின் வந்து இப்போதைக்கு கவர்மெண்ட்டுடைய இதுதான். ஏன் மெட்ரோ ட்ரெயின் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேஷன் தான், ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகுது. அது மாதிரி ஏர்போர்ட்டு ஏர் ட்ராவல் அதிகமாக காரணம் பணக்காரர்கள், இன்னும் சொல்லப்போனால் அப்பர் மிடில் கிளாஸு. இவர்களை இதை தனியாரிடம் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இவர்கள் ஒன்று தனியாருக்கு எக்கச்சக்கமாக பணம் கொடுக்கணும் இந்த பணக்காரங்க, இல்லைன்னா ஏர் ட்ராவல்ங்கிற பேரில், இல்லைன்னா நம்மக்கிட்ட வரணும் கவர்மெண்ட் கிட்ட, கவர்மெண்ட் வச்சுருக்கிற சர்வீஸ்க்கு. ஸோ கவர்மெண்ட் வச்சுருக்கிற சர்வீஸ்க்கு அவங்க வரமாட்டாங்க, அவங்க ஏர் ட்ராவல் தான். அது இப்போது புல்லட் ட்ராவல்ங்கிறது புல்லட் ட்ரெயின்ங்கிறது அது, ஆனால் அதே தரம் வந்து அதே நேரம், நான் சொன்னேன் இல்லையா, நேரம் கம்மி, அதே டயத்தில் வந்து இன்னும் நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வானிலை சரியில்லை, வெதர் ஃபோர்காஸ்ட்டு சரியில்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இது ஃப்ளைட் ட்ராவல்ங்கிறது ரொம்ப ரொம்ப பிரச்சனை. இதுவும் கொஞ்சம் பிரச்சனை தான். எக்கச்சக்கமாக வெள்ளம் போச்சுன்னா தான் ட்ரெயின் போக முடியாது. மற்றபடி சாதாரண வெதரெல்லாம் போயிட்டுருக்கோம். இது சாதாரண மேகமூட்டம், அதுக்கே வந்து ஏர் டிராஃபிக்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், உங்களுக்கு டிலே ஆகும். அதான் நான் சொன்னேன்ல, சைனாவில் ஏர் ட்ராவல் வந்து அவ்வளோ சரியில்லை, ஆனால் டிலே ஆகுது. ஆனால் புல்லட் ட்ரெயின் பர்ஃபெக்ட். அதனால தான் அது வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஸோ ஏர் ட்ராவலை வளர்ச்சி அடையும்போது அமெரிக்கா மாதிரி ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி, கம்மியான பாப்புலேஷனுக்கு தான் ஏர் ட்ராவல் ஒர்க் அவுட் ஆகும். அதனால் ஏர் ட்ராவல் நம்ம டெவலப் பண்ணணுன்னு ஆரம்பிக்கிறத வந்து விட்டுட்டு அதை பேசாமல் தனியார்கிட்ட கொடுத்துட்டு நல்ல கொள்ளையடிங்கடா பணக்காரங்களை அப்படின்னு அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். அதானி என்ன வேணா பண்ணிட்டு போகிறார், அதானியோ அம்பானியோ வாட்டெவர் ஹூஎவர் இட் மேபி. அவர் என்ன பொதுமக்களை கொள்ளையடிக்கிறாங்க? பணக்காரங்களா அவங்களாம் என்ன டேக்ஸாக கட்டுறாங்க? பணக்காரங்க நடிகர்களும் நடிகைகளும் டேக்ஸ் கட்டாமல் ஏமாற்றி வச்சுக்கிற பணம் தானே ஏர் ட்ராவல் பண்ணுறாங்க. எடுக்கட்டும், அதை பற்றி தப்பு இல்லை. பட் இந்த பொதுமக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி இவங்க டேக்ஸ் கட்டுறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது ட்ரெயினில் தான் பாசிபிள். அதுக்காக தான் நான் நேற்றுக்கு புல்லட் ட்ரெயினை பற்றி அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன். அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி தொடர்ந்து அரசாங்கமே நடத்த வேண்டும் என்று தான் நாம் சொல்ல வேண்டுமே ஒழிய, அதுக்காக அதை வந்து அது இப்போதே நம்ம ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே அது தனியார் கைக்கு போயிடுமா அப்படின்ட்டு கவலைப்பட தேவையில்லை. எத்தனை ஹிண்டன்பர்க் ரிசர்ச் போட்டு தனியார் சொல்லி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னாலும் அதை பற்றியெல்லாம் நம்ம கவலையே படக்கூடாது. இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்தியாவுடைய வளர்ச்சி என்று தான் நான் பார்க்க வேண்டுமே ஒழிய, இது இந்த கம்பெனி வளருது, அதானி வளர்றார் அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாமளே வந்து நமக்கே யோசிச்சு பாருங்கள், என்ன பண்ணுவீங்க? சரி, எல்லாரையும் ஒழிச்சிடுறீங்க, அதானி அம்பானி எல்லாரும் ஒழிச்சிடுறீங்க, யார் வேலை கொடுக்குறது? ஏன்னா அப்போ அந்த காலத்தில் இப்போ பாகிஸ்தான் இதெல்லாம் ஏன் விழுந்தது தெரியுமா? அவங்க எல்லாம் பேர் அதானி அம்பானிலாம் அங்கே கிடையாது, யாருமே இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிடையாது. எல்லாம் பணத்தை ஊழல் பண்ணி சேர்த்து வச்சுக்கிற வெறும் வீட்டுக்குள்ளே பூட்டி பணத்தை வச்சுக்கிற பணக்காரங்க தான் அங்கே இருந்ததுனால தான் விழுந்து போச்சு. இவங்க திரும்ப பிஸ்னஸ் ட்ரேடு, திரும்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இதில் திரும்ப பணம் போடுறவங்களுக்கு தான் பணம் போகணும். அப்படி தான் அமெரிக்கா வளர்ந்தது, சீனாலேயும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஏர்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ், இதெல்லாம் எடுத்து தான் பண்ணுறாங்க. ரிலையன்ஸு, ஈவன் எல்என்டிங்கிறது அம்பானியோடைய கம்பெனி தான். அது மாதிரி எல்லாம் அவங்க பண்ணுறது பாருங்கள், மெட்ரோ பண்ணுறாங்க. அது மாதிரி அம்பானி அதானி போன்றவர்கள் எல்லாம் நிறைய பேருக்கு அவங்க சம்பாதிக்கிறதோட நிறைய இந்தியாவையே டெவலப் பண்ணுறாங்க. எக்கானமி நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாங்க, வளருது. அதனால் அது ஒன்றும் தவறு கிடையாது. பட் புல்லட் ட்ரெயின் என்பது இப்பொழுதைக்கு நீங்கள் அது இந்த அளவுக்கெல்லாம் போகவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் குழந்தை பிறக்கவே இல்லை. குழந்தை பிறந்தானே என்ன பேர் வைக்கிறதுன்ட்டு இந்த பேர் தான் வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ப்ரைவேட் கிட்ட போகும்ட்டு, ப்ரைவேட் கிட்ட போகிறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன் வந்தே பாரத் யோசிச்சு பாருங்கள், என்னமோ சொன்னாங்க, என்ன சக்ஸஸ் பியூட்டிஃபுல்லாக ஓடுது, அது என்ன ப்ரைவேட் கிட்டே போச்சு? இல்லை. அது மாதிரி நாம் இதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து நான் அந்த புல்லட் ட்ரெயினை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் ஏர் ட்ராவலை விட புல்லட் ட்ரெயின் பெட்டர் என்று நான் நேற்று சொன்னதற்கு காரணம் அதோடைய
டைமிங்ஸ் மட்டும் இல்லை, நமக்கு ஃபீஸிபிலிட்டி, அதாவது சாத்தியம் ரொம்ப எளிது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ட்ரெயின் ட்ராவல் என்பது, இந்த ட்ரெயின் ட்ராவல் தான் தனியார் துறைக்கு போகக்கூடாது. ஏர் ட்ராவல் யார் கைக்கு போனாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏர் ட்ராவல் பண்ணுறவங்கலாம் அது அவங்க தான் கவலைப்படணும். அவங்க ஒன்றும் பெருசாக கவலைப்பட போகிறதில்ல, அது வேறு விஷயம். அதனால இதுதான் நாம் தொடர்ந்து, இதுதான் நிறைய, இப்போ சைனா மாதிரி நம்ம ஆகணும், புல்லட் ட்ரெயின் வரணும், அதுக்காகத்தான் நான் அந்த வீடியோ போட்டேன். அதே டயத்தில் ஏர்போர்ட்டும் எல்லாம் டெவலப் ஆகத்தான் வேண்டும். அது அவர்கள் பார்த்துக்கொள்ளட்டும். அவங்க கண்டிப்பாக அவங்க நல்லா தான் பண்ணுவாங்க. நல்லா பண்ணணுன்னு தானே அவ்வளோ பணத்தை போட்டுலாம் எடுக்கிறாங்க அவங்க. அதனால் அதுவும் நன்றாகத்தான் பண்ணப்படும். ஏர் ட்ராவல் தனியாரிடம் இருக்கட்டும், ட்ரெயின் அரசாங்கத்திடம் இருக்கட்டும். தேவைப்பட்டால் கால மாற்றங்கள் மக்களே முடிவு செய்வார்கள், இல்லை காலமே முடிவு செய்யலும். அது யார் கையில் இருக்க வேண்டும், யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று. ஆனால் அதுவரை நாம் இதை எதிர்பார்க்க வேண்டும், நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும். அந்த வகையில் புல்லட் ட்ரெயின் ட்ராவல்ங்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப நன்றி இந்த காணொலியை நான் போட்டதுக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் இன்னும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. நான் கண்டிப்பாக நல்ல ஒரு இதோட அதாவது எல்லாம் ஃபாரின் ரேஞ்சில் அவங்கெல்லாம் வெளிநாட்டில் போடுற மாதிரி வீடியோஸ் நானும் போடுறேன் கூடிய சீக்கிரம். அதுவரை இந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆடியோ வீடியோ குவாலிட்டியை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. ஹாய், தேங்க்யூ.